மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின கருத்தை ஒரு வரியிலாவது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தான் நானும் தொடர்ந்து அப்லோடு பண்ணதுக்கு எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமா பண்றீங்க. இதெல்லாம் ஒரு சேட்டையா? சரி, நீங்க கிரிமினல் லைன் சொன்னீங்கல்ல, அது என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, என்ன குற்றமா இருந்தாலும் சரி, அதுக்கு தைரியமா நின்று வாதாடுவேன். என்னுடைய கேள்விக்கு எந்த கொம்பும் தப்பிக்க முடியாது. உங்ககிட்ட நிறைய கத்துக்கணுமே. கத்துக்க. இப்போ ஒரு குற்றம் நடக்குன்னா அந்த குற்றத்தை சுத்தி என்ன நடந்துச்சு, அந்த குற்றம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்தது, ஏன் அந்த குற்றம் நடந்தது, அந்த குற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, இல்ல இந்த குற்றம் தற்செயலா நடந்ததா, திட்டமிட்டு நடக்கப்பட்டதா, யாருக்கு விதமா பண்ணப்பட்டது, யார பழிவாங்க பண்ணப்பட்டது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த கேஸ ஜெயிக்க வைக்கிறது தான் என் வேலை. உங்களுக்கு மூளை இங்க இருக்கா, வேற எங்கேயாவது இருக்கா? இதுக்கு மூளை எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சா போதும். யோசிக்கிறதா? அதான் வர மாட்டேங்குதே. இது உனக்கு யோசிக்க தெரியாது, உங்களுக்கு யோசிக்க தெரியாது. இத நான் நம்பணும். ஆனா உன் மூளை இருக்கு பாரு. நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமாமா, பார்த்தேன். நேத்து நீ பேசின பேச்செல்லாம் பார்த்தேன். ஐயோ, நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாழ கொண்டாடியா? எங்க அம்மா கொண்டுட்டாங்கன்னு சொன்னாவல. ஏன் இப்பவும் பதிவு பண்ணி தானே கொண்டு கொடுப்ப? இல்ல, இனிமேல் எங்க அம்மா கொண்டு கொடுக்க சொல்லிட்டேன். எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு, முக்கியமான வேலைகள் இருக்குல்ல, அதனால இனிமேல் எங்க அம்மா தான் கொண்டுட்டு வருவாங்க. நான் வேணா எங்க அம்மா கிட்ட சொல்றேன், சீக்கிரம் கொண்டுட்டு வருவாங்க. தேன்மொழி, நீங்க சொல்லுங்க. வேற என்ன? சரி, எனக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கு, அப்புறம் முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்புறமா பேசுறேன். நைட்டு பேசலாம், ஓகே? சரி சரி. சாருக்கு என்னன்னு போய் பாரு. இல்ல, எங்க அம்மா கொண்டு பாலை கொடுத்துருவாங்க. ஓ, இப்பதான் ரொம்ப பிஸியா இருக்க போலுக்கு. ஆமா, ரொம்ப பிஸியா இருக்கேன். ஆமாமா, புது ஆட்கள்லாம் வருது இல்ல, பிஸியா தானே இருக்க முடியும். சிரிப்பு சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஆமா, பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, பேச்சுலாம் ரொம்ப போகுது. அப்படியா? சரி, இனிமேல் உன் கையால பால் குடிக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல, உங்க அம்மாவை கொண்டுட்டு வரட்டும். ரோகிணி, ரோகிணி, கிளாஸ்க்கு நாளைக்கு வா. ஐயோ, பஸ் போயிரும், சீக்கிரம் வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ரோகிணி? சீக்கிரம் வா, நேரம் ஆகுதுல. வந்துட்டேன். உமா, எம்மா போயிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. பஸ் போயிட்டு வச்சுக்க, அப்புறம் நடந்து தான் போணும். அண்ணா, கிளாஸ்க்கு நேரம் நான் கிளம்புறேன். வேண்டாம், உள்ள போ. இல்ல, நான் கிளாஸ்க்கு நேரம் ஆயிட்டல, பஸ் போயிரும். அதான் பைக் இருக்கு, ஜீப் இருக்கு, நான் கொண்டு விட்டுக்கிறேன். உள்ள போ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போகலாம். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு உடனே கூட்டு போறேன். அப்போ திரும்பி உள்ள வா, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு போகலாம். நான் ஒன்னதான் சொன்னேன், உள்ள போ. இல்லண்ணே, அவன் மத்த நேரம் எனக்காக நின்று போவானே, எனக்காக தான் அவனும் டைமிங் எல்லாம் மாத்தினா. உள்ள போ சொன்னேன். ஒரு தகுதி என்னன்னு பாத்துக்க. என்ன இப்படி பேசுற? உள்ள போன்னு சொன்னேன், யார் கூட பொண்ணு போக வேண்டாம், உள்ள போ. என்ன பாவன. சரி ரோகிணி, நான் கிளம்புறேன், சரியா? நீ ஜீப்ல வா. நான் என்னது பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் எனக்காக தான் எல்லாத்தையும் மாத்தினா. அவளுக்கு இல்ல, பஸ்ல போவா. உனக்கு ஜீப்ல போல, நான் பைக்ல கொண்டு விடுறேன். போ, உள்ள போன்னு சொன்னேன். சரி, நீ உள்ள போ, நான் பஸ்ல போய்க்கிறேன், சரியா? நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. என்ன எனக்கு தெரியாதோ? நான் கஷ்டப்பட்ட பிள்ளை தானே, எனக்கு தெரியாதோ? நான் ஒன்றும் எதுக்கும் ஆசைப்படலை. நான் பஸ்ல போவேன், இல்லைன்னா நடந்து போவேன். நான் ஒன்றும், ஆமா, நான் இல்லாத பிள்ளைதான்.
நான் நான் பஸ்ல போவேன் இல்ல நடந்து போவேன். நானும் படிச்சு பெரிய பணக்காரி ஆவேன், வேலை பார்த்து பெரிய பணக்காரி ஆவேன். ஆனா நான் யாரையும் இப்பெல்லாம் நடத்த மாட்டேன். ஆனா யாரையாவது என்னை எப்படி எப்படி நடத்தணுமோ நடத்திக்கோங்க. நானும் படிச்சு பெரிய ஆளாயி நானும் வீடு வாசல் எல்லாம் வச்சிருப்பேன், காரு கூட இருப்பேன். என்னடி நீ கிளாஸுக்கு 11 மணிக்கு தானே போவ, இப்ப காலையில போற? அதுவா, அவ ரோகிணிக்காக டயத்தை மாத்துனேன். இப்போ இ வீட்ல என் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டாவ. எதுக்கு? நான் இல்லாத விட்டு பிள்ளையா, அவ இருக்க விட்டு பிள்ளையா, அதனால அவிய என் கூட அனுப்பல. அவ ஜீப்ல இல்லைன்னா பைக்ல வருவாளாம். நீ அவளுக்காக டயத்தை மாத்துன, அதான் இனி கூட மாத்த முடியாது. இனி டீச்சர்ட்ட கேட்டாலும் ஏசுவாவ. சரிடி, நான் நடந்தே போறேன், பஸ் வர மாதிரி தெரியல. பஸ்ஸுக்கு போனாலும் காசு ஆகும். சரி, நான் நடந்து போறேன், சரியா? நான் வேணா வாடகை சைக்கிள் எடுத்து வரட்டா? ஏது வாடகை சைக்கிளா? டீ வாடகை சைக்கிள் எடுக்கிறதுக்கு 1 ரூபா வேணும்ல டீ? 1 ரூபா இல்லாம வருவேனா? என்கிட்ட 1 ரூபா இருக்கு, இரு நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். சரி டி, அப்ப நீ சைக்கிள் எடுத்துட்டு வா, நான் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கட்டா? சரி, நீ முன்னாடி போய்கிட்டு இரு, நான் பின்னாடியே வரேன். சரி டி. அப்புறம் நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிய வரைக்கும் நான் வெளியில நிக்க. எனக்கு நீ மில்ல லீவ் தான், நம்ம நைட் ஷிஃப்ட் தான் போணும், சரியா? சரி சரி, அப்ப நடந்தே போவோம். அங்கேயே பஸ் ஏறி இருந்தோம்னா அதுக்குள்ள போய் சேர்ந்துருக்கலாம். எல்லாம் நேரம். சைக்கிள் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் வரக்கானோ? அண்ணே, அவன் நிக்கிறானே, பாம்போல நிக்கானே, கூட்டு போவனே. சத்தம் கட்டாம வா. அவனையும் கூட்டிட்டு போவனே. தேவையில்ல, இதுல வா. சரி, நான் கிளாஸ்க்கு போறேனே. நான் ஒன்னும் பைக்ல போக ஆசைப்படலையே. ரொம்பதான் ஆசைப்பட்ட மாதிரி பேசுவாங்க. நான் ஒன்னும் பைக்ல எல்லாம் போக ஆசைப்படலையே. இது எனக்கு ஒரு நல்ல பாடம் தான். இனிமேல் வாழ்க்கையில நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என்ன நடராஜ் வண்டியில போன மாதிரி இருக்கு? வரியா பைக்ல? உங்க வேலைய பார்த்துட்டு போங்கண்ணா. போற வழியில தான் சண்டை, இறக்கி விட்டுட்டா? மரியாதையா போயிருங்க சொல்லிட்டேன். என்ன கேட்கதான் தெரிஞ்ச கோவப்படுதா? நான் உங்ககிட்ட கேட்டணும், என்ன கூட்டி போங்க நான் சொன்னனோ. ஏண்டா ராஜா, இந்த பிள்ளைகிட்டே வம்புலிக்கே எதுக்கு? டேய் ராஜா, அது வேற சட்டை டிக்கில இருக்கு. டேய், நான் டேவிட் என்ன இறக்கி விட்டுறேன், நீ வரியா? மரியாதையா போயிருங்க சொல்லிட்டேன், எனக்கு கோவம் வந்துரும். ரொம்ப தான் கோவப்படுதா? வாடா. ஆளு மண்டையும் பாரு. ஏய், வா சட்டையில விட்டு விட்டுறத. ஏண்டா அந்த பிள்ளைகிட்டே வம்புலுக்க? வம்புலுத்தனா? நான் நிஜமாவே அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். ஏண்டா நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப தான் பேச நிக்க. என்ன ஏதாவது காதலுக்கு இதே? அப்பெல்லாம் இல்ல, எங்க வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கா. ரொம்ப புத்திசாலி பத்துக்க, படிக்கும். காலையில 4 மணிக்கு இருந்துச்சு படிக்கும். நான் இதுக்காக எதிர்த்து வருவேன், அப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்கணும்னா படிச்சுட்டு இருக்கோம்டா அந்த பிள்ளை. இவன் விழுந்து விழுந்து படிச்சா மட்டும் நான் அப்போ படிக்க வைக்க போறாரு. அது இல்லதான் இருந்த அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கையை பத்தியா, உட்காந்து உட்காந்து படிக்கும்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லிச்சுக்கேன், புத்திசாலித்தனமா யோசிப்பா. அதான் எனக்கு அவ பிடிக்கும். பிடிக்கும்னா அவ புத்திசாலித்தனம் பிடிக்கும், நல்லா பேசுவா, அது பிடிக்கும். எங்கேயாவது முட்டாள் மாதிரி நடந்துக்குவா நினைக்க நடக்கவே மாட்டா. அப்போ ராஜாவுக்கு இந்த புள்ளைய பிடிச்சிருக்கு. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? டே, ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்திருக்க, கேட்டா பிடிக்கலங்க. நான் அப்படிலாம் நினைக்கலடா. சரி சரி சரி, அதெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சிருக்க. அது போ உனக்கே தெரியும். என்னடா சொல்ற? நடிக்காதடா ராஜா, நீ வேற எந்த போயிட்டுமே பேச மாட்ட. நானும் பார்த்திருக்கேன், இந்த பிள்ளைகிட்டயே போய் வம்புலுக்க. அது ஒண்ணு சல்லி பிசாக்கு மதிக்க மாட்டேங்குது. நீ நல்லச்சவன் புள்ளன்னு தெரிஞ்ச ஒண்ணு மதிக்க மாட்டேங்குது. என்கிட்ட ஒன்னும் பேச வேண்டாமா, நாளா கஷ்ட விட்டுட்டு பிள்ள, என்னால ஒன்னும் பேச வேண்டாம். உங்க அண்ணனுக்கு என்ன பேசினா பிடிக்காது. டேய் சுகுமாரே, நீ கம்ப்யூட்டர்ல டேட்டா என்ட்ரி கொடுத்துட்டியா? இல்ல இல்ல, டேலி நோட்ட கொஞ்சம் தாயே. தேன்மொழி வேற இடத்துக்கு மாத்திக்கம்மா. நீ கொஞ்சம் வசதியானவா, நான் இல்லாதவா, என்கிட்ட சேராதீங்க. இது ஏன்டி இப்படிலாம் பேசுற? நான் உங்ககிட்ட அப்படியே நினைச்சு பேசுனேன். எப்ப வேண்டப்பா, யார் எப்ப மாறுவீங்கன்னே தெரியாது. நான் எல்லார் மேலேயும் எப்பவும் போல பாசம் வச்சதேன், பேசியிருந்தேன். என் தகுதி என்னங்கதே நான் மறந்ததேன்.
அப்புறம் நீங்களே சொல்லி காட்டும் போது என் தகுதி என்னன்னே எனக்கு தெரியுது. நான் ஆரம்பத்திலே உங்க வீட்டு வெளியிலேயே நின்றுக்கணும். உள்ள வரைக்கும் வந்தேன் பாரு, அதுதான் என் தப்பு. என்னை எல்லாரும் புத்திசாலின்னு சொல்றாங்க. இல்ல, நான் முட்டாள்தான். என் ஸ்தானம் என்னன்னு நான் புரிஞ்சிருக்கணும். என் தகுதிக்குள்ள உங்க வீட்டுக்கே நான் வந்திருக்க கூடாது. முத்தத்தோட நின்றுட்டு வந்திருக்கணும். உள்ள வரைக்கும் வந்த போய் தானே எனக்கு தேவையில்லாத ஆசையெல்லாம் வந்துச்சு. தேவையில்லை, எல்லாமே ஒரு பாடம் தானே. பெரிய வழியை கொடுக்கட்டாலும் சின்ன வழியிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நீ இப்பெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், நீ இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, எங்க அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்க அண்ணன் அப்படி ஒரு குணமே கிடையாது. ஆமாம்மா, பார்த்தேம்மா எவ்வளவு ஸ்டேட்டஸ் பார்க்காருன்னு. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன் நிலைமையை விட எங்க வீட்டு நிலைமை படு மோசமா இருந்தது தெரியுமா? எங்க அண்ணன் பட்டனியாவே தான் காலேஜுக்கு போவான். அவன் ஏன் இப்படி உன்கிட்ட நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏதாவது வருத்தம் இருக்கும். அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அவனுக்கு பிடிச்சவங்க அவன்கிட்ட மட்டும் தான் பேசணும், வேற யார்ட்டையுமே பேசக்கூடாது. விட்டே கொடுக்க மாட்டான். நீ வேற யார்ட்டையாவது பேசுனியா? ஏன் அப்படி கேட்க? இல்ல, அது எங்க அண்ணன் குணம். அவனுக்கு நினைச்சிட்டா அதை வேற யாருக்குமே கொடுக்கவே மாட்டான். அது பொருளா இருந்தாலும் சரி, உசுரா இருந்தாலும் சரி. அப்புறம் அவன் குணமே மாறிடும், விகாரமா இருப்பான். இப்ப எங்க பெரியண்ணே அவனுக்கு பிடிச்சத ஒண்ணு கையில வச்சிருக்கான்னு வச்சுக்க, அது அவன் கையில தான் இருக்கணும், வேற யார் கைக்கும் போக கூடாது. போயிட்டா அவ்வளவுதான், அவன் முகமே விகாரமா மாறிடும். ஒருவேளை என் கையிலயோ எங்க அண்ணன் கையிலயோ சின்ன கையில போயிட்டா போதும், எங்க கிட்டே அப்படிதான் நடந்துக்கிடுவான். அவன் ரொம்ப பாசக்காரன். எங்க வீட்லயே அவன் தான் ரொம்ப பாசமா இருப்பான். ஆனா என்னமோ தெரியல, அவனுக்கு பிடிச்சத மட்டும் யாரும் அவன்கிட்ட இருந்து வாங்கவே கூடாது. அந்த கோவத்தையும் வன்மத்தையும் காட்டிக்கிட்டே இருப்பான். சாப்பிட மாட்டேம்மா, தூங்க மாட்டேம்மா, பிடிவாதமா உட்காந்துருப்பான். அவனுக்கு பிடிச்சத யாருக்கும் விட்டே கொடுக்க மாட்டான். இப்போ நமக்கு பிடிச்சது நம்ம கைவிட்டு போனா அழுக வரும்ல, அவன் அழமாட்டான். அதுக்கு பதில் கோவப்படுவான். அந்த கோவம் தான் அவன் அழுறதுக்கு சமம். ரொம்ப கோவப்பட்டனா உள்ளுக்குள்ள ரொம்ப அழுதுட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு அழுறது பிடிக்காது. அதுக்காக அப்படியா பேசுவார் உங்க அண்ணன்? இல்லப்பா, இனிமேலாம் நான் என் தகுதி அறிஞ்சு நடந்துக்குவேன். அப்படிலாம் பேசாத தேன்மொழி. வேண்டாப்பா, வெற்றி. எனக்கு வேண்டாம். நாளைக்கு நான் டீச்சர்ட்ட எப்படியாவது போய் டைமிங்க மாத்தியத. நீ உங்க அண்ணன் கூடயே வா. இல்ல சுகுமாரே, நீ இப்படி சொன்ன நான் அழுதுறேன். நீ இப்படி சொன்ன எனக்கு அழுக வரும். ஏன்? நான் சத்தியமா சொல்றேன், வெளியாட்கள் மேல நான் பாசம் வச்சேன்னா அது உன் மேல மட்டும்தான். உனக்கு எங்க கடந்த காலத்தை பத்தி தெரியல. தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ எங்களை விட்டு தூர போகவும் மாட்ட. எங்க மேல இன்னும் அதிக பாசம் காட்டுவேன். ஆனா நாங்க அதை எங்கேயும் சொல்ல மாட்டோம், சொல்லவும் முடியாது. அதனாலதான் நான் இவ்வளவு நாள் ஆச்சு எங்க குடும்ப விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. சரி, உனக்கு இன்னும் 2 அண்ணன் இருக்கான்னு சொன்னல, அதெல்லாம் எங்க? ஒரு அண்ணன் செத்து போச்சு. ஆமா, ஒரு அண்ணன் செத்து போச்சு. இன்னொரு அண்ணன் வெளியில இருக்கோம். காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில விட்டுருக்கோம். என்ன சொல்ற? எதுக்கு செத்து போச்சு? கொன்னுட்டாங்க. ஐயோ. சரி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல. உங்க வீட்ல உங்க அண்ணின்னு ஒருத்தி இருக்காளே, அவ யாரு? உண்மையிலே உங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா? தேன்மொழி, இங்க பாரு, நீ அதை மட்டும் கேட்காத. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப நாங்க இவ்வளவு அமைதியில போறேன்னா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம். சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா நான் தினத்துக்கு உனக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரி, நீ என்கிட்ட பேசுவியா? பேசுறேன், ஆனா இனி தகுதி பார்த்து தான் நான் நடந்துக்கிடுவேன், சரியா? ஏன்னா மறுபடியும் யாராவது உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கிட மாட்டேன். கிளாஸ்ல நீயும் நானும் ஒரே மாதிரி ஸ்டூடெண்ட். இங்க பணக்காரன் ஏழெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அதனால நான் இங்க வந்து உங்ககிட்ட சகஜமா பழகிக்கிடுவேன். ஆனா சத்தியமா உங்க வீட்டுக்கு வந்தா நான் சகஜமா உங்ககிட்ட பழக மாட்டேன். ஏன்னா உன் ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. இன்னொரு நேரம் கஞ்சி குடிக்கிறதுக்கே வழி இல்லாத நான் எங்க, வேலையால் வச்சு சாப்பிட்டத நீங்க எங்க? சரியா? உன் வீட்டுக்கு வந்தா நான் வேலைக்காரி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லையே. நான் வேலைக்காரி மாதிரி தான் நடந்துக்கிடுவேன். சரின்னா சொல்லு, நான் டீச்சர்ட்ட சொல்லி டைமிங்க மாத்தாம இதே டயத்துக்கு வரேன். நீ என் கூட இருந்தா போதும். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ இங்கே இரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். எங்க போற? எல்லாம் உன் விஷயமா தான். இப்ப வந்துடுவேன், இதே நில்லு. என்னடா ராஜா, இந்த புள்ள உன்னை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கே. அவ மொழியே தான்டா. என்ன என்ன நினைச்ச கிளாஸ் தவிர நீ மத்த இடத்துல நல்லா சுத்துவான்னு எனக்கு தெரியும். ஆனா ஊருக்குள்ள படிக்க வரேங்க. இப்ப இங்க என்ன படிக்கிட்டு இருக்கா? உங்கதான் தேடி வந்தேன். என்ன தேடி வந்தியா? ஆமா, உங்கதான் தேடி வந்தேன். நான் சொல்லல, அந்த புள்ளி உன்னை விரும்புதுடா. சும்மா இருக்கிறேன்டா. உங்க உடம்ப கண்ணாடியில போய் பாருங்க. ஓய், இந்த உருவக்கேலி பண்றது, நக்கல் பண்றது
இதெல்லாம் இங்க வேண்டாம் கேட்டீங்களா? ஓய் உன்னை யார் என்ன சொன்னா? யார் என்ன சொன்னா? அப்ப நீங்க உருவக்கேலி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கடா வம்பு வச்சிருக்க? அது வேற ஒருல. இப்ப என்ன அதுக்கு? கொஞ்சம் கூட அறிய வேண்டாம், சின்ன பிள்ளை தரமா நடந்துருக்கீங்க. முத இந்த உருவக்கேலி பண்றத நிப்பாட்டுங்க. நான் உங்களுக்கு பின்னாடி நிக்காரு ஆராடி, அவரை நான் கிண்டல் பண்ணட்டுமா? ஆராடின்னு உன் கூட சேர்ந்து சுத்தினதுக்கு போதும்டா. சரிடா விடு விடு விடு. என்ன உங்க மண்டையில இப்படி இருக்குது? ஐயோ தியான் கூட ஏதோ வச்சிருக்குதோ? ஐயையோ, முடிய வெட்டி பாருங்களே, ஸ்ட்ரைட்டா வரதான் பாப்போம். ஒரு முடி கூட ஸ்ட்ரைட்டாவே இல்ல. கண்ணு என்ன வெளிய பிரிஞ்சு நிக்குது? கண்ணத்துல என்ன? அது என்ன புஸ்ஸுன்னு பல்லு வலியா? டேய் வச்சு செய்துடா அந்த புள்ள உன்னியா. இங்க பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்க அப்பா யாருன்னு தெரியுமாடே? என்னது உங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியாதா? அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? ஐயையோ, நல்ல சிவன் பையன்லாம் நினைச்சிட்டேன். அப்படினா நீங்க நல்ல சிவன் பிள்ளை இல்லையா? அச்சச்சோ, ஊருக்குள்ள அப்படிதானே சொன்னாங்க. அப்போ உங்க அப்பா பேரு என்ன பேரு? அப்ப நல்ல சிவன் இல்லையா? என்கிட்ட நீ வசமா வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. பொம்பளை பிள்ளையா சரி கை நீட்ட கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா எப்ப பார்த்தாலும் போலீஸ்காரன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? ஊருல விவகாரத்தை பூரா நீ தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்க. அப்படி நான் சொல்லி கொடுத்திருந்தா என்னத்துக்கு அப்பா அம்மாவானு ஒட்டுமொத்தமா உள்ள பேர்க்க மாட்டீங்க? நான் வீட்டு வேலைக்கு தான் போறேன், காட்டி கொடுக்க வேலைக்கு போகல. எனக்கு ஒண்ணு அதுக்கு சம்பளம் கொடுக்கல. சம்பளம் கொடுக்காத வேலைக்கு நான் போக மாட்டேன். பாண்ட குடி பையா. இல்ல அவன் பின்னாடியே சுத்தினவா இருந்துச்சு அன்னைக்கு சந்தையில பார்த்தேன். ஏன் அந்த இடத்துல வேற யாருமே இல்லையான்னு கேட்க. திருடனுக்கு யார் கண்ணுல தெரியும்? அவங்க தானே தெரியும். உன்னை வச்சு செய்துடா. இப்போ அங்க எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, அதுல ஒரு ஆளு போலீஸ். ஆனா உங்களுக்கு ஏன் போலீஸ் மட்டும் கண்ணு தெரிஞ்சது? இல்ல சொல்லுவாங்க, திருடனுக்கு தான் போலீஸ் எங்கெங்க நிக்குன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. சத்தியமா என்கிட்ட நீ உத வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. சும்மா போலீஸ்கார கூட அங்க நின்னு எதுவும் சொல்லக்கூடாது. நான் உங்க வீட்டுல வேலை பார்க்க, காய்கறி வாங்க வருவேன், வைப்பேன். அவங்க தான் கூட வருவாங்க. அப்போ வேற யாருமா வருவாங்க? வேணா உங்க வீட்டுல ஒரு வேலை போட்டு கொடுங்க, நீங்க வாங்க. சரியான பாயிண்ட் பிடிச்சிருக்காடா. பேசாம உன் வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கையா மூடிக்கிட்டு இருடா. இன்னொரு வாட்டி நான் சீரியஸா தான் சொல்றேன், இன்னொரு வாட்டி யாரையாவது உருவக்கேலி பண்றத நான் பார்த்தேன். ஓ உன்கிட்ட வந்து பத்த வச்சிருக்கா. இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் அது பண்றது தப்புதான். தப்ப யாரா இருந்தாலும் தட்டி கேட்க தானே செய்வாங்க. அப்போ நம்ம ஊர்ல நடக்கிறது போல காட்டி கொடுக்கறது யாரு? இங்க பாருங்க, நம்ம ஊர்ல இப்ப என்ன நடக்குது? எனக்கு இன்னும் இவன் மேல சந்தேகம் வருது. அத்தி நானே வாரண்டே வந்து சிக்கிட்டேனோ. இங்க பாருங்க, யாரையும் எதுவும் சொல்லாதீங்க. அதான் நீங்க எங்க பக்கத்து விடாச்சேன்னு உரிமையோட திட்டத்துக்கு வந்தேன். சமாளிச்சுட்டா. சரி எனக்கு கிளாஸ்க்கு நேரத்தை நான் வாரேன். சரி நான் வாரேன், எனக்கு நேரத்தை. சரி பைக்ல வரியா? வரல. டேய் போலீஸ்காரன்டா, அப்படியே எஸ்கேப் ஆயிரும். எதுக்குடா பயப்படுத? இனிமேல் அவ கூட உனக்கு பழகத போத்த. என்னன்னா இனிமேல் அவ கூட எங்கேயாவது உனக்கு பழகத போத்த பண்ணி கூட சேர்ந்தா கண்ணும் தப்பு தர எனக்கு வாயில வந்துடும். இனிமேல் அவகிட்ட பேசுறது பழகுறது அவ கூட வர்றது ஏதாவது இருந்தது நான் இப்பவுமே உன் டைமிங்க மாத்திட்டு வரேன். இங்கே இரு. அண்ணா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ என்ன பண்ணுனா? அவ சாவாசப்பட உனக்கு எப்படி தெரியுமா? அண்ணா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடாத. நான் மேடம் பார்த்து டைமிங்க மாத்திட்டு வரேன். அண்ணா அவ எனக்கு தான் டைமிங்கே மாத்தினா, இப்ப நான் மறுபடியும் மாத்திக்கிட்டா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அப்படி தப்பான உங்களை சேர்ந்தா நீ படிக்கணும்னா அந்த படிப்பே உனக்கு தேவையில்லை. தீய பழக்க வழக்கம் கேடுலதான் முடியும். அவன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. அது அவளுக்கு சரிப்பட்டு வரும், ஆனா எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வராது. இங்க பாரு, அது அவளுக்கு சரிப்பட்டு வரும், உனக்குள்ள சரிப்பட்டு வராது. நான் டைமிங் மாத்திட்டு வரேன். அண்ணா சொல்லத கேளுண்ணே, என்னன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ அப்படி நல்ல பிள்ளைனாவா? இப்ப கிளாஸ் நடக்கு. அவன் எங்க நிக்கா உனக்கு தெரியுமா? இப்ப வரேன்ட்டு போனா வாரேன்னு சொல்லிட்டு கூத்தடிக்க போயிருக்கான் அந்த நல்ல சிவன் கூட. ஐயா திட்ட போயிருக்கா. அண்ணா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கனே. அண்ணா பண்ணி கொடுலாம் சேரக்கூடாது. அது சாக்கடைலாம் பொண்ணுட்டு கிடக்கும். நீ கண்ணு குட்டி எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். கெட்ட பழக்க வழக்கம் தீய வழியில கொண்டு விட்டுரும். கொண்டு எரிஞ்சிருவேன். நான் போய் டைமிங்க மாத்திட்டு வரேன். ஐயோ அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணே. ஐயோ அண்ணா நான் சொல்றத கேளுண்ணே. அண்ணனை ஏத்து பேசாத. இப்ப அண்ணனுக்கு எப்படி இதை புரிய வைப்பா? சரி நான் அண்ணன் கிட்ட இதை போய் சொன்னா அண்ணன் அங்க போய் சண்டை போடுவான், பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் அண்ணன் கிட்ட சொல்ல, அவகிட்ட சொன்னேன். அவ போய் வேலையை பார்த்திருக்கா. அண்ணன் இப்படி புரிஞ்சுக்காம. தென்மொழி சரி பரவாயில்ல விடு, எனக்கு இப்ப இதெல்லாம் பழகிரும் நினைக்கிறேன். சரி விடு, நீ வேற டைமிங் தானே மாத்த போற, மாத்திக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இந்த டைமுக்கே வரேன். ஒருவேளை டீச்சர் பழைய டைமிங்கே கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சரி நான் வரேன். சரியா? சரி தென்மொழி. இனி இந்த தேன் கூட மண்டே ஒன்று வம்பிழுக்க மாட்டான். இதுதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரியா? இனி அவனை பார்த்தா பயப்படாத. அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. நான் கூட அவனை ரொம்ப டரல் பீஸ் நினைச்சேன். அவன் ஒரு டம்மி பீஸ்.
எனக்கு சிரிப்பு வருது. சாரி தென்மொழி, எங்க அண்ணன் புரியாம நடந்துகிட்டு இருக்கான். ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு இன்னைக்கு புரியவே இல்ல. சரி சரி விடு, இந்த விளக்கத்தை எத்தனை நேரம் கொடுப்பா. நான் கிளாஸ்க்குள்ள போறேன். வா வீட்டுக்கு வா. ஆனா இந்த கிளாஸ் முடியல. இன்னைக்கு முடிஞ்சிட்டு நாளை இந்த டைமிங் மாத்திருக்கேன். அந்த டைத்துக்கு வந்தா போதுவா. தேவையில்லாத சகவாசம் வச்சுக்கிட்ட இந்த கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டேன் பாத்துக்க. கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க கிட்ட பேசி பழக பாரு. நீ ரொம்ப வருத்தப்படுற, பாத்துக்கிட்டே இரு. கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க கிட்ட பழக பாரு. வா. ஒருத்தருக்கு கெட்ட பேர் வாங்கிட்ட அப்புறம் காலத்துக்கு அந்த கெட்ட பேர் அழியாது. முத நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதே சரியா தேர்ந்தெடு. கேடுகட்ட சகவாசம் தீங்குல தான் முடியும், அவமானத்துல தான் முடியும். இனிமேல தேவையில்லாத நீ பழகத பார்த்தேன். நான் வந்துட்டேன், வண்டிக்கிட்ட போறேன். போ, இன்னொரு வாரத்துல 4 பேர் நிப்பாங்க, போய் பழகு போ. தெரியும், நாங்க தேவைப்பட்ட பழகுவோம். அதுக்கு தான் நீ அஞ்ச மாட்ட போடுக்க. அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி பேசுன. என்கிட்ட நீ சவசாதமா பழகும் போதே உசாரா இருக்கணும். ஒரு போலீஸுக்கார என்கிட்ட நீ சாதாரண பேசினா தானே அது துணிச்சல் நினைச்சேன், இல்ல கொழுப்படுத்தது. அதுல நல்ல நான் விழ பார்த்தேன், தப்பிச்சுட்டேன். என்னடா தொட்ட உடனே விழுந்துட்டாள் பார்த்தேன். அது உனக்கு பழக்கப்பட்டதா இருந்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார், நீங்க போங்க. வரட்டி வரட்டி காதலிப்பானுங்க, அவனுங்களையே இந்த பிள்ளை தொட விடாதே. காதலியே நான் ஒழுங்கா சொல்லல, அதுக்குள்ளேயே விழுந்து வீட்டுல வச்சு நச்சு நச்சுன்னு கூடு எல்லாம் மீற வேண்டியது இருக்குன்னு சொன்ன பாரு. அப்பவுமே நான் தெளிவா இருந்திருப்பேன். ஓ, எல்லாம் மீற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சத்தியமா எனக்கு தெரியாது, அதனாலதான் விழுந்துட்டேன். பாதாளத்துல விழ பார்த்தேன், தப்பிச்சுட்டேன். இங்க ஆள் அதிகமா இருக்கும் போலுக்கு. ஆமா, போங்க. சரி, பொண்ணுக்கு கொஞ்சமா அடக்கம் வேணும். இப்பெல்லாம் பழகிட்டு எவனாவது போட்டு தள்ள போறான் பாத்துக்கிட்டே. இஷ்டத்துக்கு உண்மை முதல் நல்லதா இருக்கும். எவனாவது வெளியில போட்ட போறான் பாத்துக்க. கேடு கட்ட ஜென்மம். இனிமேல் என் தங்கச்சி கூட உன்னை எங்கேயாவது பார்த்தேன், என் தங்கச்சி பேர சொன்ன குண்ணுறேன். எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் கடந்து தானே போனோம். பரவாயில்ல, போங்க போங்க. நீங்க யாரு என்ன கெட்டவன்னு சொல்லதுக்கு? ஆமா, நான் கெட்டவதான், கேடு கெட்டவதான். ஆனா இவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப சிகாமணிகள். இவங்களுக்கெல்லாம் அங்கங்க செலதான் வைக்கணும். வந்துட்டாங்க தன்னை உத்தமர்களா காட்டிக்கிட்டு. நான் பண்ற தப்புனா அதுக்கு உடனே அந்த நீங்களும் தப்பு தானே. ஏதோ என்ன மட்டும் பழி சுமத்திக்கிட்டு. எனக்குலாம் யார் வெளியே பழி சுமத்த தெரியாது. எனக்கு பழி சுமத்த பிடிக்கவும் பிடிக்காது. வந்துட்டாங்க, நான் கெட்டவளாம். ஆமாமா, நான் பண்ணி கூட்டம் தான். நீங்க சிங்கம் கூட்டமாவே எடுத்து போங்க. இதை ஃபுல்லா இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா இந்த சம்மர் ஃபுல்லா முடிஞ்சிடும். அப்புறம் நாளைக்கு மிச்சத்தை போட்டு முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். எப்படியும் நல்ல மார்க் வந்துடும். சரி, இதை ஃபுல்லா முடிச்சிருவோம். இதை போட்டா எப்படி? சரி, நான் இதுக்கு டியூஷன் போலாம் நினைச்ச முடியலையே. சரி, நாமளே ட்ரை பண்ணுவோம். சார் இருக்காரான்னு தெரியலையே. ரூம் பூட்டி கிடக்கு. காலேஜுக்கு போயிருப்பாவலா இருக்கும். அவைய நல்லா சொல்லி கொடுக்காவல. சரி, நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போட்டு பார்ப்போம். முடிஞ்சா போடுவோம், இல்லைன்னா இருக்கட்டும். வர மாட்டேங்குதா? எடி தேன்மொழி, தேன்மொழி, என்னம்மா? எடி பால் மிச்சம் வந்து வச்சுடி. டீ கடையிலயும் பால் மிச்சம் வந்து வச்சுடி. வீட்லயும் பால் மிச்சம் வந்து வச்சுடி. இதை கொண்டு வித்துட்டு வாட்டி. ஏமா, ஆம்பளை பையன் ஒருத்தன் பெத்து வச்சிருக்காலாமா? அவனை போய் சொல்லாமா? இப்ப அவன் போயிட்டு தான் மாறி சொல்லி பாப்பான். இப்ப அவன் 40 ரூபாய்க்கு பால் வித்துச்சுன்னா 30 ரூபா அவன் எடுத்துக்கிடுவான். ஏமா நீ போமா? ஏமா பொம்பளை பையன் நான் போய் விற்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பையனை எதுக்கு தான் பெத்து வச்சிருக்கியோ? நான் வேற படிக்கிறேன்னு நினைச்சேன். 2-3 தியரி வேற இருக்கு. அதான் விடிய விடிய உட்கார்ந்து படிக்கிய பரவாயில்ல. ஏமா நாளைக்கு எக்ஸாம், சொன்னா கேளுமா. இப்படி வித்துட்டு வா பால். இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டு போயிடும். அவளை தூர ஊத்திட்டு இருக்கும். பரவாங்க அப்பா அவ்வளவுதான், நம்ம கொன்னே போட்டுருவாங்க. போ, இதை கொண்டு வித்துட்டு வா. எத்தனை லிட்டர் இருக்குது? கடைக்கு உள்ளது ஒரு 5 லிட்டர், வீட்டுல ஒரு 3 லிட்டர், அப்புறம் பழைய பால் ஒரு 2 லிட்டர், மொத்தம் 10 லிட்டர் பால் இருக்குது. எப்படியாவது வித்துட்டு வந்துரு. 10 லிட்டர் பாலா? யாருமே சாயங்காலம் போல வாங்குவா? காலையில கூட யாராவது வாங்கிருப்பாங்க. ராத்திரி போல விக்க போச்சலதாமா. சரி கொண்டா. சிந்தாம வித்துட்டு வந்துடணுமா? தொட்டு வைக்க ஒரு சுருக்கு போய் தரட்டா? ஆமா, அதே வாங்குறவளோ இல்ல கடை வைக்கவளோ யாருக்கு தெரியும். சரி, நான் போய் வித்துட்டு வரேன். நல்ல சத்தம் போட்டு சொல்லி, அப்பதான் கேட்க இழுத்துக்கும். பால் வாங்கலையோ பால் அப்படின்னு கத்து, அப்பதான் எல்லாரும் வாங்குவாளுவ. சரி சரி, நாளைக்கு வேற எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி சேரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கத்த வச்சு போச்சுது. சரி போமா போ. இவ போனா எப்படி வித்துட்டு வந்துருவா. சரிமா பாத்து போ. சரி போறேன்.
வேண்டியதானே? காலையிலன்னா வாங்கி அப்படி தள்ளிடுவாங்க. ஆமா, சும்மா நாள வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டேன். பால் 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 பசும்பால் வேணுமா? பசும்பால் வேணுமா? ஓ ரேவதி அக்கா, பால் வேணுமா? சே, தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி வரும்போதுக்க. பால் 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 பசும்பால் பால் 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 பசும்பால். பால் வித்துக்கிட்டாலேடா ரோஹிணி. பால் 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 பசும்பால். என்னம்மா அந்த புள்ளகரட்டி பாலை விக்குது? பால் பால் பசும்பால். ஆமாம்மா, தேன்மொழிதான். நம்ம வீட்டுக்கு பால் கொடுத்துட்டாவளா? அவ அப்பா அப்பமே கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாவம்மா. அந்த பிள்ளை பால் பால்னு அப்ப வச்சு கத்திட்டு கிடக்கு. ஒருத்தரும் வாங்கின மாதிரி தெரியட்டி. சரி, ஒரு 1 லிட்டர் வாங்கி போடுப்போ. சரிம்மா. பால் பசும்பால் பால் பால் பசும்பால் பால் பசும்பால். என்ன ஏட்டம்மா? என்ன டாக்டர் அம்மா பால் ஊத்த மாதிரி இருக்கு? உங்களுக்கு குவாசர் தானே? வேண்டாமா வேண்டாமா? இங்க வா பாப்போம். அடேங்கப்பா, பெரிய பால் கறி ஐட்ட போலக்கு. பணம் மழை தான் கொட்டுது. அக்கா மக்கா ஒரே பணம் தான். ஆமா, ஒரே பணம் மழை எங்க வீட்ல கொட்டுது. பணத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கோம். நக்கல பத்தி அவளுக்கு. ஓ, நீங்க பேசினா சீரியஸ், நான் பேசினா நக்கலோ? நானே 10 லிட்டர் பாலை விக்க முடியலன்னு திணறிக்கிட்டு வரேன். பால் வாங்கலன்னா பால் கெட்டு போயிரும். நாளைக்கு வேற எனக்கு பேச்சு போட்டி. இந்த மாதிரி கூவனா நாளைக்கு நான் எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியல. இதுல உங்களுக்கு பணம் மழை கொட்டுதோ இல்ல மத்தவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்க. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஆனா உன் பேச்சு சாமத்தியம் இருக்கு பாரு, இதை அடிச்சுக்கவே முடியாது பாத்துக்க. ஆமா, நானே கஷ்டப்பட்டு கூவி கூவி வித்துட்டு வரேன் பேச்சு சாமத்தியமா. ஆனா ஒண்ணு போல உன் வாய் இருக்கு பாரு, உன் வாய். சரி சரி, வந்துட்டல. எவ்வளவு போனி இல்லையா பால் வாங்கலாம்னு பார்த்தேன். சரி, எங்க வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு போறியா? சரி, எவ்வளவு கொடுக்கணும்? ரொம்ப பேசிவிட்டேனே. இப்போ 1/2 லிட்டர்னு சொன்னா ஓட அடிப்பால. சரி சரி, 1 லிட்டர் கொடுத்துட்டு 1 லிட்டர் அளவு 15 ரூபாய். சரி, இது வீட்டுல இருந்து போனி இருக்கும். என் மோவா தான் இருப்பா. சரியா எடுத்து தர மாட்டா, கழுவி தர மாட்டா பத்துக்க. நீயே கழுவி ஊத்திட்டு போ. உங்க எங்க போயிருக்கா? அவன் அங்கதான் கிடப்பா, ஏதாவது விளையாடிட்டு கிடப்பா. அவளுக்கு கூறு கிடையாது. நீ ஒரு பாத்திரத்தை எடுத்து லேசா கழுவிட்டு அந்த போனில ஊத்தி வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிரு. நம்பிக்கை தான் உங்களுக்குண்ணா? சார் இல்ல 1 லிட்டர் தான் ஊத்துறாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், அவ எல்லாத்தையும் சுத்தம் சார். கூட இருக்காது, குறையாவும் இருக்காது. கரெக்டா வச்சிருப்பா சார். அளந்து பார்த்தா 1 லிட்டர்னு கரெக்டா இருக்கும். கூடையும் விட்டு கொடுக்க மாட்டா, குறைச்சும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டா. நம்பி வாங்கலாம் சார். இல்ல கேட்டேன், இல்ல சொன்னேன். அவ பேச்சு மாதிரியே அவ செயல இருக்கும். சரிம்மா, நீ வீட்டுல ஊத்திட்டு போ. எங்க அப்பா டீகல இருப்பா பாத்துக்க. டீகல எல்லாம் காய்ச்சி குடிக்க கூடாது. 1 லிட்டர் பால் வாங்கி வச்சிருக்காவ, காய்ச்சி குடிங்கன்னு சொல்லிடு. சரி. துட்டி துட்டி சில்ற இரு. சில்ற இல்லையே, வாங்கினதே இவளுக்கு முடியும். இல்லை உங்க அம்மா திட்டுவாவில. இரு வரேன் சார். நான் கொஞ்சம் உள்ள போலாமா சார்? எதுக்கு? இல்ல, என் பர்ஸ்ல துட்டு வச்சிருக்கேன். இப்ப டூட்டி தானே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, பால் துட்டு கொடுக்கணும். டூட்டிய பாருங்க, வேற பால் துட்டு கொடுக்கணும். இல்ல சார், இந்த பிள்ளை விட்டு கொடுத்துறோம். அவிய அம்மா கொஞ்சம் புழு புழும்பாவ. அதான் அந்த பிள்ளைய போட்டு சத்தம் போட்டு கிடப்பாவ. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. டூட்டிய பாருங்க. என்னம்மா? பரவாயில்ல, நீங்க சாயங்காலம் வந்து அம்மா கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்லிட மாட்டேன். சரி. பால் பால் பாலே. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. இவருக்கு என்னாச்சு? வந்தனது பிள்ளை பிள்ளையே போன மாதிரி தெரிஞ்சது. இப்ப இப்படி நின்றுட்டு இருக்காரு. போலீஸுக்கார சவாசனை சும்மா வச்சனா? அப்பா, போலீஸ்கார சவாசமே வைக்க கூடாது. எங்க தானே வித்துக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள ஆள காணோம். ஏ தேன்மொழி, தேன்மொழி, இங்க தானே பால் வித்துட்டு இருந்தா. பால் பால் பாலே, பசும்பால். வாங்கிட்டியாடி? ஏமா அவ சத்தம் கேக்குது, ஆளை மட்டும் காணல. இவ்வளவு நேரம் இங்க தான் சத்தம் போட்டுட்டு இருந்தா, ஆளை காணோம். ஏ பால். தேன்மொழின்னு கூப்பிடாதே என்ன பால்? இப்போதைக்கு அவளுக்கு அப்படி கூப்பிட்டாதான் காது கேட்கும். ஏன்னா இப்ப வியாபாரத்துல மும்பரமா இருப்பா. பால். நான் சொல்லல, படிப்புனா படிப்புல மூழ்குவா, வியாபாரம்னா வியாபாரத்துல மூழ்கிடுவா. நல்ல புள்ள. ஐயா, இவரா? டேய், என்னடாச்சு? சாரி. என்ன? டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் அந்த தேன்மொழி பிள்ளை திட்டிட்டு போச்ச. ஆமா, இவ்வளவுதான் பேசுனேன்.
ஓ சாரி, உருவ கேள்வி பண்ணது தப்புதான். உங்க அண்ணன் எனக்கு வேண்டாதானே, உன்னை பேசுனது தப்புதான். அதுக்காக உங்க அண்ணனால விட்டுல வைக்க மாட்டேன். உன்னை இனிமேல் அப்படி பேச மாட்டேன். அது உங்க அண்ணன் மேல கோவத்தோட பேசிட்டேன். மற்றபடி நீ நல்லா தான் இருக்க. நீ உங்க அண்ணன் மாதிரிலாம் இல்ல. நீ நல்லா அழகா தான் இருக்க. நல்ல சின்ன பிள்ளை படிக்கிற மாதிரி தான் இருக்க. நான் தான் கொஞ்சம் சும்மா எடுத்துக்கிட்டு பேசிட்டேன். டேய், நீ நல்ல சிவம் மோதண்டா. என்னடா அந்த பிள்ளை பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, வாய் வார்த்தையில நீ தானே இருக்கணும். உண்மையிலே என்கிட்டயே 1000 குறை இருக்கு. நான் உருவக்கேலி பண்ண தப்பு தானே. அந்த புள்ள என்கிட்ட குறையெல்லாம் சொல்லிச்சு, ஆனா அதை நக்கலை சொல்லல. எல்லாருக்குள்ளயும் குறை இருக்கும், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போனா. அதான் அவ இவருக்காக தானே வந்து சத்தம் முடிட்டு போனா. அதான் இவகிட்டே மன்னிப்பு கட்டோம்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அவ வந்து பேசுனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்லடா. சரி, நம்ம போய் பேசணும், நான் போய் மன்னிப்பு கட்டிருக்கான்னு அவ செய்யற முயற்சியில ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சரியா சொன்ன மாப்பிள்ள. இப்பவும் கேட்க, உனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்காடா? சின்ன பிள்ளை எனக்கு அந்த பிள்ளை தெரியும்டா. எங்கிட்ட பின்னாடி வீடு தானே, அது என்னமோ அது புத்திசாலி தானே, எனக்கு பிடிக்கும். சாரி, இனிமேல் அப்படி பேச மாட்டேன். இனிமேல் அப்படி பேச மாட்டேன். எனக்கு 1 லிட்டர் பால் தா. அப்பாடா. அம்மா, உங்க வீட்ல 2 லிட்டர் வாங்கிருப்பீல்ல, வேற எதுக்கு பால்? நீ கூட இல்லல. சாரி, இல்லடி. இல்ல ரோகிணி, உங்க வீட்ல ஆல்ரெடி 2 லிட்டர் வாங்குவீல்ல, அதான் சொன்னேன். எங்க அம்மா தான் வாங்க சொன்னாங்க. 1 லிட்டர் ஊத்துமா? சரி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏன் சொல்றேன், பால் ஊத்து. சரி, இருங்க, பாத்திரத்தை கொண்டா. பாத்திரம் நல்லா கழுவிருக்கியா? பாத்திரம் சுத்தமா தான் இருக்கு. சரி, பால் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, பாத்திரமும் சுத்தமா இருக்கணும். அதுதான் நானும் சொல்றேன், பால் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, பாத்திரமும் சுத்தமா இருக்கணும். பால் வேண்டாம், உள்ள போங்க. எனக்கு என்ன ஆச்சுதே? என்னல? அதான் வீட்டுல 2 லிட்டர் இருக்குல்ல, போதும். ஒரே திட்டம் போட்டு கறியாக்காதீங்க. பாலை வாங்கி என்ன செய்ய போறீங்க? இல்ல, கொஞ்சம் தயிருக்கு ஊத்தி வைக்கிறான்னு பார்த்தேன்ல, வெயில் அடிக்கல. 1 லிட்டர் பால் வாங்கினா தயிருக்கு ஊத்தி போடலாம். கடையில வாங்கினா நல்லவா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போங்க உள்ள. இவனுக்கு என்னதான் ஆச்சுதே? உள்ள போங்க. ஏமா, வியாபாரத்தை வேற எங்க போய் பாரு, போ. சரி, நான் வரேன். சரி, உனக்கு என்னல ஆச்சுதே? அழகா 1 லிட்டர் பாலை வாங்கியிருப்பேன், எடுத்து விட்டுட்டான். எதுக்கு எப்படி நடந்துக்கிறதா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? யா, என்னாச்சு? போன இப்படி நீ பண்ணிட்டு இருந்தா எனக்கு உன்னை பிடிக்காமலே போயிடும். இப்படி நீ பண்ணிட்டு இருந்தா உன்னை எனக்கு பிடிக்காமலே போயிடும். உன்னை எனக்கு பிடிக்காமலே போயிடும். சரில, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சாயங்காலம் 8 மணிக்கு தானே மால் வருது. சரக்கு கரெக்டா வந்துடும். இந்த திருப்பி எங்க கொண்டு வைக்கணும்னு தெரியல. எப்பவும் போல ஸ்டேஷன்லயே வச்சிருவோம். அதான் இந்த கமிஷனர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்காம போயிட்டேன். 3 நாள் நமக்கு பாதுகாப்பான இடமே போலீஸ் ஸ்டேஷனா தான் இருந்தது. இப்போ அது பக்கத்துல கூட போக முடியல. சரி, சரக்கு இறக்கிக்கு தானே, பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடம் கிடைக்காமல போயிடும். சரி மாப்பிள்ள, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் வந்துருந்தேன். சரக்கு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சரக்கு வருதுன்னு தெரியக்கூடாது. வேலையை கரெக்டா நைட்டுக்குள்ள முடிச்சிருங்க. நேரா காட்டுக்குள்ள கொண்டு இறக்கிருங்க. பழைய மாடு காட்டுக்குள்ள போட்டோம், புது மாடு காட்டுக்குள்ள போக கூடாது. அதை வேற எங்கேயாவது பதுக்கணும். சரி, நீ பிளான் மட்டும் போடு, நான் வீட்டுக்கு போயிட்டு ஓடி வரேன். சரில, மாடு கரெக்டா வந்து இறக்கணும்னா. சரிடா. ஏன் உங்க வீட்டுல இன்னொரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கீன்னு கேட்க. அவனை அப்படியே தாவாணி கட்டிட்டாலே சொல்லு. ஆம்பளை பையன் வளர்க்க போறான், ஆம்பளை பையன. இதெல்லாம் உங்க அண்ணன் கொடுக்க வேண்டியதுன்னு. பக்கத்து டவுனுக்கு போனா ஒரே நேரத்தை வித்துற போகுது. இப்படி தெரிஞ்சவா கோழி கோழி வித்துட்டு இருக்கா. இப்படியும் ஒரு ஆம்பளை பையனை போட்டு வளர்க்கணுமா? அவனுக்கு சரியான திருட்டு பையல எங்ககிட்டே வேலை இருக்கான்னு கேட்டு வரான். சரியான கல்ல போய் பத்துக்க. இல்ல, இந்த கேன் அங்க கொண்டு போனா ஒரே நிமிஷத்துல டீ கடைக்காரன் வாங்க போறான். இப்படி தெரிஞ்சவா கோழி கோழி வித்துட்டு கிடக்க. என்ன எத்தனை லிட்டர் இருக்கு? 10 லிட்டர் இருக்கு. ஏட்டம்மா வீட்டுக்கு 1 லிட்டர் கொடுக்கணும். மிச்சம் 9 லிட்டர் இருக்குது. அவ்வளவு வெட்டியும் தூக்கிட்டாலேதா? என்ன இறக்கி வச்சுட்டா விக்க முடியும்? ஓ, வாய் சாமத்தி இருக்கு பாரு. இந்த வாய் சாமத்தி வச்சு 1 லிட்டர் கூட என்னால நிக்க முடியல. இல்ல, அந்த பாலை வாங்கு. கொண்டா கொண்டா. நீங்களே வாங்க போறியா? இல்ல, இது அப்படி இந்த பக்கத்து டவுன்ல கொண்டு கொடுத்து வந்துடல. மாப்பிள்ள, நான் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போறேன் மாப்பிள்ள. சொல்லம்ல, ஓ டவுன்ல கொண்டு கொடுத்துட்டு 1 நிமிஷம் ஆகுமா? போ கொடுத்துட்டு போ. சரி, நான் சொன்னேன்னு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க போ. அப்படி சொல்லி வேலையை கொடுத்தானா போவேன்.
சரி சரி கேன கொண்டா 10 லிட்டர் பாலுக்கு துட்டு. இந்தா இந்தா இல்ல டேவிட் அந்த பாலை வாங்கி அப்படி டவுன்ல கொடுத்து வந்துரு அதான் ஏன் கூட டீ கடை இருக்குல்ல 1 லிட்டர் எவ்வளவு ஊருக்குள்ள வித்தா 15, கடைக்கு கொடுத்தா 14 ரூபா தான். சரி சரி என்ன துட்டை இக்கா கொண்டு கொடுத்துட்டு வரேன் கேன பத்திரமா கொண்டு வந்துருவீங்களா? ராஜா கொண்டுட்டு வா போ இல்ல 200 ரூபாய்க்கு பாலை வாங்கிட்டு 500 ரூபாய் கேன கொண்டுட்டு போயிட்டியன்னா சரியா கொண்டு வந்துருங்கனே. நீ எவ்வளவு காரியமா இருக்க தெரியுமா ஆமா அத பொளச்சு தள்ளிட்டேன். போவீங்களா? கடைசியில என்ன பாலுக்காரனா ஆக்கிட்டியடா ஏன்னா அந்த பிள்ளை இந்த லட்சத்துல வித்துக்கூடாது அது விக்கிறேன்னா அவன் அம்மா போட்டு இந்த பிள்ளைய தான் போட்டு கொள்வாங்க அது என்னமோ இந்த பிள்ளை அந்த பாலை பூரா வம்பாக்குன மாதிரி இந்த பிள்ளைய தான் போட்டு அடிப்பாங்க அங்க ஆம்பளை பையனை செல்லம் கொடுத்து கழுதையை தூக்கி பத்துக்க அந்த பொம்பளை ஆனா இந்த பிள்ளைய போட்டு வெளி வெளுக்கும் பத்துக்க நிறைய தாய்மார் அப்படிதான் இருக்காவ அவன் பாரு இப்ப ஊரெல்லாம் சுத்திட்டு வருவான் சரில நம்ம போற வழியில இருக்கலாம் அந்த டிக்கெட் கூட கொடுத்துரு அவன் தான் அடிக்கடி பாதி இல்லைன்னு சொல்லுவான் அப்படியே இவனு வாங்கிட்டு அந்த டிக்கெட் வச்சுட்டு வா பாத்துக்கலாம் சரிடா கேட்டா பிடிக்கலங்க அத்தனையும் செய்தா டேய் போல புத்திசாலி புள்ள உன்னை எப்படி மறக்க முடியும் நீ செஞ்சதை எனக்கு எப்படி மறக்க முடியும் நான் எப்படி உன்னை மறப்பேன் அன்னைக்கு நீ வந்து காப்பாத்துறேன்னா இது ரொம்ப புத்திசாலியான புள்ள இல்ல டேவிட் அப்பா வந்துட்டான் டேய் என்ன பைக்ல கூட்டு போடா சரி சரி வா பைக்ல கூட்டு போயிடுறேன் அந்த பிள்ளைகிட்ட இருந்து பாலை வாங்கி நீ வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிய டேய் பாவுண்டா அது உன் ஊருக்குள்ள சுத்திட்டு கிடக்கும் நீ வண்டியில ஏறு நம்ம தானே எந்த தானே இருக்கு டவுனு 1 கிலோமீட்டர் கொண்டு கொடுத்தா டீ கடைக்காரன் வாங்க போறான் ஏறு ஏறு ஓஹோ போலீஸ்காரரு ராஜா பொண்ணுத்துற போலீஸ் அவன் என்ன நமக்கு என்ன சரி நீ ஏறு இல்ல பால் கெட்டுற போது சீக்கிரம் ஏற்கனவே ஊர் முழுக்க சுத்தி இருக்கா இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது தெரியல பால் சீக்கிரம் ஏறு டக்குன்னு ஏறு சரிடா போறல வச்சிருக்காம சுப்பையா அந்த கட்டிகளை மட்டும் கொடுத்துருவோம்